பிரதீப் ரங்கநாதனோட டூட் படம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. 5 டேஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 crores கலெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆஸ் அன் ஆக்டரா அவரோட கண்டினியூஸ் 3rd சக்ஸஸ்ஃபுல் படம் இது. அண்ட் இந்த படத்தோட பிடிஎஸ் வீடியோஸ் வந்து இப்போ வந்து வெளியில் வந்துருக்கு. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இன்டர்வல் சீனில் மமிதா பைஜு ஒரு டான்ஸ் ஆடி இருப்பாங்க. அதோட பிடிஎஸ்ஸாக இருக்கட்டும். இது மட்டும் இல்லாமல் படத்தோட மேக்கிங் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 75 to 76 டேஸில் வந்து இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து பண்ணி முடிச்சிருக்காங்க. ஜென் ஜீக்கெல்லாம் இந்த படம் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஒரு ரொம்ப சென்சிட்டிவான விஷயத்த ஒரு என்டர்டெய்னிங் வேல வந்து இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. அதுதான் இந்த படத்தோட சக்ஸஸே அப்படின்னு சொல்லலாம். தமிழில் மட்டும் இல்லாமல் தெலுங்குலையும் இந்த படம் வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. பிரதீப் ரங்கநாதன் ஒரு ஆக்டரை தாண்டி இப்போ ஒரு ஸ்டார் ஆயிட்டாரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல ஆக்டரை தாண்டி ஒரு ஸ்டார் மெட்டீரியல் நம்ம தமிழ் சினிமாவுக்கு கிடைச்சிருக்காரு. அதுக்கு இந்த டூடு படம் தான் ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிளாக இருக்குது. ஏன்னா இந்த படத்துக்கு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்தால் கூட சில நெகட்டிவ் ரிவ்யூஸும் இருந்தது. அதையும் தாண்டி இந்த படம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கலெக்ஷன் பண்ணியிருக்கு. யூஸ்வலாக இந்த மாதிரி ஒரு ஸ்டார் படத்துக்கு தான் கிடைக்கும். இந்த மாதிரி மிக்ஸ்டு ரிவ்யூஸாக இருந்தாலும் படத்தோட கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அதை பிரதீப் ரங்கநாதன் இந்த படத்தில் அச்சீவ் பண்ணியிருக்காரு. ஸோ இன்னும் ஒரு 15-20 வருஷத்துக்கு தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்டார் கிடைச்சிருக்காரு அப்படின்னு வந்து உறுதியாக சொல்லலாம். நீங்கள் அதை பற்றி நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணி வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.